Hello everyone. Based on my observation, last ஒரு 2-3 வீக்ஸாக வந்து நான் நிறைய தமிழ் கண்டென்ட்ஸ் ஆன் இந்த டேட்டா சயின்ஸ் ஏஐ எம்எல் இதை பற்றிலாம் நிறைய பார்க்க முடியுது. ஏன்னா நான் ஒரு 6 இயர்ஸாக வந்து இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் ரொம்ப ரேராக தான் வந்து அப்படி என்ன தான் தமிழ் கம்யூனிட்டியில் டேட்டா சயின்ஸ் பற்றி சொல்லி தராங்க அப்படின்ட்டு பார்த்துருக்கேன். பட் ஆனால் இப்போது ஒரு லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக நான் வந்து க்ளோஸ்லி அப்சர்வ் பண்ணுறதுல நிறைய கேப் இருக்குது கண்டென்ட்டோடைய அண்டர்ஸ்டாண்டிங்லேயே, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்தில். ஆர் ஈவன் லைக் ஒரு ஃபண்டமெண்டலாக வந்து இதுதான் இதில் நடக்குது, இதெல்லாம் இதில் நடக்கிறது இல்லை அப்படிங்கிறதா இருக்கட்டும். ஒரு டேர்மை நம்ம டிஃபைன் பண்ணுறோன்னா அது வந்து ஒரு கிளாரிட்டி, ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும். ஓகே, இதை தான் பண்ணும். இப்போ ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த டேர்முக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு கிளம்ஸியாக ஒரு க்ரே ஏரியாவே தான் பண்ணுறாங்க. அண்ட் லாட் ஆஃப் ஃபால்ஸ் கமிட்மெண்ட்ஸ் மாதிரி பண்ணுறாங்க சில கோர்ஸ் ப்ரொவைடர்ஸ். என்னென்னா நீங்கள் ஒரு 30 days கோர்ஸ் எடுங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லெவலுக்கு மட்டும்தான் அவங்க சொல்லுங்கள். ஓகே, இதை இம்போர்ட் பண்ணி பண்ணினா போதும் அப்படிங்கிற லெவலுக்கு தான் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்களால் வந்து ஒரு லெவலுக்கு மேலே இதில் வந்து போகவே முடியாது. அண்ட் இந்த ஏஐ ஆட்டோமேட்டிக்காக கோடு எழுதுறது இந்த லெவலுக்கு வந்தபோது நீங்கள் என்ன இம்போர்ட் பண்ணி எழுதுறீங்களோ அதே ஏஐ பண்ணிட்டு போயிடும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு டேட்டா சயின்ஸ் மெஷின் லேர்னிங்னு நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க? ஸோ அது வந்து ஒரு ஃபண்டமெண்டலான ப்ராப்ளம். அது வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் அட்ரஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் இதுவரையில் யாரும் அப்படி தெளிவாக பார்க்கல. பட் நிறைய பேர் கிளிக் பைட்ஸ் வைக்கிறாங்க, கலராக வந்து லெட்ஸ் சே கோர்ஸஸ் அது இதுன்னு இருக்குது. பட் ஆனால் சீரியஸ்லி என்ன சொல்கிறது, அந்த லேர்னர்ஸை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணுறதுங்கிறது வந்து எவ்வளோ பேருன்னு எனக்கு தெரியல. ஸோ தட்ஸ் வை ஐ பிளான்ட் ஆஃப் ரெக்கார்டிங் some fundamental concepts. அது நான் வந்து பண்ணலான்னு இருக்கேன். ஸோ stay tuned with me.